1999 நான் சிஏ முடிக்கிறேன். 1999 எங்கள் அப்பா வந்து நாங்கள் அப்போ வந்து வாடகை வீட்டில் இருக்கோம். நான் சிஏ முடிக்கும்போது வாடகை வீட்டில் இருக்கோம். எனக்கு 2 அக்கா, ஒரு அண்ணா, எங்கள் தாத்தா. அப்போ அந்த இனிஷியல் காலத்தில் எங்கள் தாத்தா இருந்தார், அப்புறம் இறந்து போயிட்டார். 8 வாடகை வீட்டில் நாங்கள் இருந்திருக்கோம். பொழிச்சலூர், நாங்கள் இருந்ததே ஒரு சின்ன வில்லேஜ் பொழிச்சலூர். தட் இஸ் ஏர்போர்ட் பின்னாடி கிராம பஞ்சாயத்து தான். அதுலேயே நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். எங்கள் அப்பா ஸ்டேட் பேங்க்கில் கிளர்க்கு. எங்களுக்கு சாப்பாடு போட்டார், தங்க இடம் கொடுத்தார். அதை தவிர எனக்கு லக்ஸுரி கிடையாது. எங்கள் வீட்டில் டேப்பு கிடையாது, கிணத்துல தான் தண்ணி இறைக்கணும். நான் பெட்டே பார்த்ததில்ல, தரையில் தான் நான் படுத்திருக்கேன். நான் சிஏ படிக்கிற அந்த இதில் 1999 நான் சிஏ முடிக்கிறேன், ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். 2002 3 வருஷத்தில், அப்போ நான் வந்து கேஎஸ் அகாடமி ஆரம்பித்து கொடிக்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 3 வருஷம் சிஏ முடித்து என்னோட ப்ராக்டிஸ் தனியாக ஆரம்பித்து 3 வருஷத்தில் அதே இடத்துல எங்கள் அப்பா அதே ஊரில் 22 வருஷம் ஒரு லேண்டு கூட வாங்க முடியல. ஆனால் 1999 நான் சிஏ முடிக்கிறேன். 2002 3 வருஷத்தில் அந்த இடத்துல ஒரு கிரவுண்டு லேண்டை வாங்குகிறேன். 2005 2500 சதுரடிக்கு நான் வந்து பில்டிங் கட்டுறேன். அதுவும் இல்லாமல் ட்ராமாவில் வருமே இந்த ஸ்டார் கேஸு, அதை இன்டென்ஷனலாக கட்டுறேன். மெயினாக எதுக்காக கட்டினேன்னா, எங்கள் அம்மா வந்து ரொம்ப பெருமையாக அதை நினைக்கணும் அப்படின்றதுக்காக கட்டினேன். என்னோட இன்ஜினியர் வந்து எங்கிட்ட சொல்கிறார், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இன்ஜினியர் வந்து எங்கிட்ட சொல்கிறார், சரவணன் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், நீங்கள் ரொம்ப புத்திசாலின்னு. ஏன்னா அவரோட ஃபைலும் நான் தான் பார்த்துருந்தேன், அந்த இன்ஜினியரோட ஃபைலுமே நான் தான் ரிட்டர்ன்ஸ் அவருக்கு ஃபைல் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப ப்ரில்லியன்ட்டுன்னு தான் நீங்கள் ஒரு தடவை பேசும்போது நான் நினைப்பேன். ஆனால் இந்த வீடு, அவர் தான் எனக்கு வீடே கட்டுறாரு. அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார், கட்டும்போதெல்லாம் சொல்ல, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்கிறார், அவர் எவ்வளோ ப்ரில்லியன்ட் பார். அவர் என்கிட்ட வந்து சொல்கிறார், எதுக்கு சரவணன் இந்த பொழிச்சலூரில் போய் வீடு கட்டுறீங்க, நீங்கள் லாங் ரன்ல எங்கேயா இருப்பீங்க? ஏன்னா நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்லாம் இது மாதிரிலாம் இருந்து பார்த்ததில்ல. அவங்கெல்லாம் வந்து சிட்டியில் தான் இருப்பாங்க, டி நகர், மயிலாப்பூர் அந்த மாதிரி ஏரியாவில் தான் இருப்பாங்க. நீங்கள் அங்கே தானே இருப்பீங்க, எதுக்காக இவ்வளோ செலவழிச்சு இங்கே வீடு கட்டுறீங்கன்னு என்கிட்ட சொல்கிறார். நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார், இந்த வீடு கட்டுறது எனக்காக இல்லை, நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். பட் எங்கள் அம்மா இதே கிராமத்தில் 22 வருஷம் வாடகை வீடு, 8 வாடகை வீடு மாறி இருக்கும். எங்களுக்கு எல்லா தெருவிலையும் எல்லாரையும் தெரியும் பொழிச்சலூரில். ஏன்னா நாங்கள் இல்லாத தெருவே இல்லைன்ற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருந்திருக்கோம். இப்போ இங்கே வீடு கட்டினா எங்கள் அம்மாவுக்கு பெரிய பெருமையாக இருக்கும்னு அந்த வீடை நான் சொன்னேன். அவர் சொன்னார், அவங்க அம்மாக்காகவா இந்த வீடு கட்டுறீங்க? அந்த மாதிரி எங்கள் அம்மாக்காக கட்டுறதுக்கே இந்த ப்ரொஃபஷன் எனக்கு அந்த அஃபோர்டபிலிட்டியை கொடுத்துருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த வீடு கட்டி எனக்கு தெரியும் நான் இருக்க மாட்டேன், இதில் ஒரு 4 வருஷம் இருப்பேன், 5 வருஷம் இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடை வந்து 2012 2005 கட்டினேன். 2012 அந்த வீட்டை பூட்டினேன், வாடகைக்கு கூட கொடுக்கல. இன்னைக்கு 2012 நான் சிட்டியில தான் இருக்கேன், தனி பங்களால இருக்கேன், இது இருக்கேன். அந்த வீடை பூட்டி தான் வச்சிருக்கேன். அந்த வாடகை கூட்ட கூட 30,000 வரும், ஆனால் நான் வாடகை கூட விடாம இருக்கேன். அன்னைக்கு எனக்கு கட்டுறதுக்கான அஃபோர்டபிலிட்டி எனக்கு கொடுத்தது இந்த ப்ரொஃபஷன். எங்க அம்மாவை ஹாப்பி பண்றதுக்கு, நாளைக்கு உங்க அம்மாவை நீ வந்து ஏதோ ஒன்று ஹாப்பி பண்ணும், உங்க அம்மாவுக்கு ஒரு நகை வாங்கி போடணும், இந்த ப்ரொஃபஷன் கொடுக்குமானா கட்டாயமா கொடுக்கும். என்னோட 1999 சிஏ முடிக்கிறேன், 2002 லேண்ட் வாங்குறேன், 2005 பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுக்கிறேன். ஏன்னா பொண்ணு வந்ததுனால நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு. புரியல உனக்கு நான் என்ன சொல்றேன்னு? புரியுது? அந்த பொண்ணை கட்டினதுல இருந்தாண்டா சரவணன் பெரிய ஆள் ஆயிட்டான், அது வரைக்கும் நான் யோசிக்கிறேன். புரியுறதா இல்லையா? அதனால தான் வீடை கட்டினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம், அதுலேயும் கிளியரா இருந்தேன். புரியுறதா இல்லையா? ரைட்? எவ்வளோ அறிவாக சொல்லி கொடுக்குறேன் பார். இது மாதிரி தான் நீ இருக்கணும், நாளைக்கு அதை வந்தது. ஏன்னா இல்லைன்னா என்ன, அந்த பொண்ணு வந்ததுல இருந்தாண்டா அவருக்கு. ஏன் அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடியே நான் வீடு கட்டினேன். புரியுறதா இல்லையா? என் ஒய்ஃப் வேற பார்த்துட்டு இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? ரைட்? ஃபேக்ட்ஸ் ஷுட் பி டிஸ்க்ளோஸ்ட். 2006 கல்யாணம் பண்ணிக்கிறேன். 2007 ஹோண்டா சிட்டி லக்ஸுரி கார் வாங்குறேன். 2015 பின்ன ஹவுடி கார் வாங்குறேன். இப்போ இந்த வருஷம், இப்போ இந்த முடிஞ்சோன்னே 14ஆம் தேதி லெக்ஸஸ் கார் வாங்குறேன். கையை தட்டி கொண்டாடு, பரவாயில்ல, கையை தட்டி கொண்டாடு உங்க சாருக்காக. புரியுதா? ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணுற ஒரு லெக்ஸஸ் கார். சார் இதெல்லாம் ஒரு பெருமையா சார்? உனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும் தான். இப்போ நான் நாளைக்கு சைக்கிளில் வந்துட்டு சிஏ படின்னா என்னடா இவருக்கே நம்ம இது கொடுக்கணும் போல இருக்கு. நீ திங்க் பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியுமானா தெரியும். அதனால தான் உனக்காக தான் லெக்ஸஸ் காரில் அடுத்தது வரும்போது லெக்ஸஸ் காரில் தான் வரப்போகிறேன். அப்போ பாரு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எப்படி இருக்கும் நாங்கள், உனக்கு இன்ஸ்பைரிங்காக. அந்த பொண்ணு சொன்னால இன்ஸ்பைரிங்காக வாடுறது, நாட் ஓன்லி இந்த மானிட்டரி டேர்ம்ஸ் இல்லை, பீயிங் அ டீச்சர், பீயிங் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், தட் இட் செல்ஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். இது மாதிரி ஒரு கேஎஸ் அகாடமி தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் உனக்கு. தட் இட் செல்ஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா இதுக்கு உழைப்பு பயங்கரமாக போடணுமானா அதிகமாக போடணும். ஏன்னா சிஎல் ஜஸ்ட் லைக் தட் யார் வேணால் கிளாஸ் எடுத்து பாஸ் பண்ண வைக்க முடியாது. அதுக்கு எமினன்ட் டீச்சர்ஸ் வேணும். அந்த எமினன்ட் டீச்சர்ஸை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும்.